ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இந்த ஒரு வீடியோ ஒன்று போகிறேன், இந்த வீடியோ இருக்கா பாருங்கள். டிசைன் பண்ணது ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர். அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படின்னு சொன்னார். ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில். நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும், வேகமாக செய்யணும், ஆனால் எதை செய்யறதுக்கும் நேரம் இருக்காது. அப்போ எதை செய்யணும்னு நமக்கு தெரியணும். எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் பிஸியாக இருக்கலாம், க்ரோ பண்ணவே முடியாது. வளர்ச்சி அடைவதற்கும் பிஸியாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாமெல்லாம் எப்படி பழகிட்டோம்னா, நான் பிஸியாக இருந்தால் நான் சம்பாதிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். குரோத்துக்கும் பிஸிக்கும் சம்மந்தமே கிடையாது. பிளானுக்கும் குரோத்துக்கு தான் சம்மந்தம் இருக்கு. எக்ஸிக்யூஷனுக்கும் குரோத்துக்கு தான் சம்மந்தமாக இருக்கு. இந்த பிஸியாக இருக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மை நாமே சாக்கு போக்கு சொல்லி சந்தோஷப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வேலை. எனக்கு நேரமே இல்லை, ஐ எம் வெரி பிஸி. இப்போ பிஸியாக இருந்து என்ன பண்ண போறீங்க? என்ன மாதம் 28ஆம் தேதி கையில் காசு இல்லை, நீங்கள் பிஸியாக இருந்தானே, பிஸியாக இல்லாட்டி என்ன இல்லையா? அப்போ கையில் காசு இல்லை, தேவையானதுக்கு நேரம் இல்லை, நல்லது கெட்டதுக்கு போக முடியலை அப்படின்னா அதில் என்ன பிஸியாக இருந்து இப்போ என்ன யூஸ்? இதுலாம் ஒரு டேக். நான் கடின உழைப்பாளி, நான் ரொம்ப பிஸியான ஆள். பிஸியாக இருக்கிறது அப்படின்னா எதையுமே செய்ய நேரம் இல்லாமல் இருப்பது அல்ல. பிஸியாக இருக்கிறதுனா எதையுமே செய்ய நேரம் இல்லாமல் இருப்பதல்ல. எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர் தான் உண்மையாகவே பிஸியாக இருக்கவர். எதையுமே செய்ய நேரம் இல்லைன்னு சொல்றவர் நேர மேலாண்மை தெரியாதவராக இருக்கிறார், அவ்வளவுதான். ஆக்சுவலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டயத்தில் எதெல்லாம் உருப்படியானது எதெல்லாம் உருப்படி இல்லாத நமக்கே தெரியும். ஆனால் நான் பிஸியாக இருக்கணும்னு என்கேஜ் பண்ணிக்கணும்னு சும்மா இருந்தால் எந்திரிச்சு இப்படி குறுக்கை நெகிழி நடக்குது. சும்மா இருந்தால் சும்மா இருங்க. த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். சத்த நேரம் சும்மா உட்காந்துருக்கா, சும்மா உட்காந்துருக்கு. உங்களால் சும்மா உட்காந்துருக்க முடியலன்னா உங்கள்கிட்ட கரெக்டான பிளானே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பிளானுக்குள்ளே டயத்தை முடிச்சுட்டா 10 நிமிஷம் சும்மா இருங்க. லஞ்சுக்கு டைம் ஒதுக்குங்க, குழந்தைகளோடு நேரம் செலவிடுங்கள். நம்ம இந்த முதல்ல ஒன்று சொல்லலை, இது ஒரு ட்ராப்புக்குள்ள சில நேரம் நம்ம மாட்டிப்போம். பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட ஆரம்பிப்போம், உடம்பு பார்த்துக்க மாட்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வெல்தி பீப்புளுக்கு இருக்கக்கூடிய விஷயம், they know they are the investment, they are the power center, they are the power house, they take care of themselves very well. நாம கடினமாக உழைத்து என்னையே சிதைத்து உருக்குலைத்து ஒரு மெழுகுவர்த்தியாக எல்லாம் பண்ணா மெழுகுவர்த்தியை தூக்கி கடைசியில் குப்பையில விட்டுருவாங்க. We are in the trap of money sometimes because we are not managing the money. Money is managing us. பணத்தின் மீது நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பணம் தான் நம்மை முழுக்க முழுக்க அதிகாரத்திற்குள் வைத்திருக்கிறது. அப்ப என்ன பண்ற, இந்த பணத்தை தேடி தேடி ஓடி ஓடி பிளான் இல்லாம, எக்ஸிகியூஷன் இல்லாம, டயத்தை பை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, ப்ராடக்டை பை பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாம, நம்ம வாங்கணுங்கிற எண்ணத்தோட நம்ம ஓட ஆரம்பிக்கிறப்ப வரக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, இளமை இருக்கிற வரைக்கும் உடம்பை பார்த்துக்காம எதை பற்றியும் கவலைப்படாம ஓடி ஓடி அங்கே சம்பாரிச்சு இங்கே சம்பாரிச்சு அதை தூக்கி இதை போட்டு இதை தூக்கி எதை போட்டு கடைசியில் சம்பாரிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ செலவுகளுக்கு அதை செலவு பண்ணிட்டு அப்புறம் அந்த காலம் அப்படியே நமக்கே ஒரு வெறுப்பு வந்துடும் வாழ்க்கை மேலே. என்னடா அது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கவேன்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணுறது தெரியாம ரிவெஞ்சாக என்ஜாய் பண்ண பார்ப்போம். சும்மா அப்பப்போ வீட்டில் உட்காந்து 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தா, 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தா ஃபேமிலி அழகாக இருக்கும். வீக்கெண்டில் அப்படி பீச்சுக்கு போனோமா, ஏதாவது ஒரு மாலுக்கு போனோமா, குடும்பத்தோடு உட்காந்து ஏதோ ஒரு படம் பார்த்தோமானா லைஃபே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள எங்களுக்கு நேரம் இல்லையாக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாரையும் கூட்டிட்டு மலேசியாவில் போய் 10 நாள் மொத்தமாக செலவு பண்ணிட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறேன்னு இந்த ட்ராப்புக்குள்ளே போயிடும். மலேசியாவுக்கு மொத்தமாக 4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு 10 நாள் இருந்த ஆன செலவு மறுபடியும் சம்பாதிக்குது, மறுபடியும் ஓடுவோம். ஓடினவுடனே மறுபடியும் ஓடினதுனால உடம்பு ஒத்துழைக்காமல் உடம்பு செல்லாமல் போச்சுன்னா மறுபடியும் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவான். இந்த செலவு பண்ண காசெல்லாம் மறுபடியும் சம்பாதிக்கணுமேனு மறுபடியும் ஓடுவான். சரி தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக இருப்போம்னு எல்லாம் பண்ணோம்னா அப்போ தான் சொல்லுவாங்க சுகர் இருக்குது, பிபி இருக்குது, உங்களுக்கு இல்லாத வியாதியே இல்லைம்மா ஐயா. இப்போ இதுக்கு மருந்து வாங்குறதுக்காக மறுபடியும் ஓடுவோம். அதுக்கு ஓடுனதுனால உடம்பு மறுபடியும் வீக்காக, அதுக்காக அதை செய்வோம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் தட் யூ நீட் டு பி அ அசெட் டு யுவர் கிட்ஸ், நாட் அஸ் அ லயபிலிட்டி. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு லயபிலிட்டியாக இருக்கக்கூடாது, அசெட்டாக தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்ததில் என்னோட ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். அதை வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு லிமிட்டடாக வேலை செய்வோம், வீட்டில் வருவோம், சாப்பிடுவோம், வீட்டு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருப்போம். எல்லாமே ஒரு ஹோட்டலில் நேர் ஹோட்டலில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுகள் இல்லை சுகதுக்கங்கள் எல்லாத்துக்கும் போவோம் வருவோம். ஒரு ஒழுங்காக போய்கிட்டு இருக்கோம் லைஃப். ஆனால் இந்த வெளிநாட்டுக்கு வந்த பிறகு லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் தான். அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி, வெளிநாட்டில் சொல்கிற மாதிரி ஒரு எதுக்கு வாழ்கிறோம்னு தெரியாமல் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருப்போம். இது நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கை வந்து இப்போ புதுசாக வந்தவங்களும் சரி, இல்லை ரொம்ப காலமாக இருக்கிறவங்க, இப்போ 40 வருஷமாக இருக்கிறவங்களும் சரி, கார் வேண்டணும், வீடு வேண்டணும், அது வேண்டணும், இது வேண்டணும், அடுத்தவங்கள கூட வாழணும், பெருசாக வாழணும், ஏதாவது பெருசாக செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க.
எதுக்கு ஓடுறோமன்ட்டு அவங்களுக்கும் தெரியல. கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், என்ன இந்த வாழ்க்கை என்ன மாதிரி தான் அவங்க இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. அது உண்மையாக பொய்யா தெரியல. அது உண்மை நிறைய இருக்குதுன்னு சொன்னால் ஒருத்தனோட கதைக்கும் போது அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போதும் கொஞ்சம் புரியும் எங்களுக்கு. அப்படி புரிஞ்ச மட்டும் அந்த அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய எங்களோட வாழ்க்கையில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். இதே என்னோட கருத்து. உங்களோட கருத்து இந்த வீடியோ பார்த்ததில் உங்களோட கருத்து என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது அடுத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது ஓகே, அந்த வீடியோவெலாம் நான் பார்த்ததுக்கு நன்றி. மற்ற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நானும் இப்போ தான் எந்த வாழ்க்கையில் ஒரு அடுத்த அத்தியாயத்தில் நுழைஞ்சு ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்யலாம்ன்ற ஒரு முயற்சியோடு யூடியூப் தொடங்கி இருக்கிறேன். அதில் தொடர்ந்து நான் ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவு வீடியோக்கெல்லாம் போடுவேன். கண்ட வீடியோவெல்லாம் போட மாட்டேன். இந்த ஷார்ட் வீடியோவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெரியவங்களோட அட்வைஸ், லைஃப் லெசன் எல்லாம் போடுவேன். ஓகே, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்தையும் தெரிவிங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.